நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சி வந்து சில வெறியர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு. அதாவது டிவிகே வெறியர்கள், தளபதி வெறியர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க யார் பேசுகிறதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. ஒரு வெறித்தனத்தோடு தான் இருக்காங்க, ஒரு மாப் மென்டாலிட்டியோடு இருக்காங்க. அவங்க பிஜேபியை அட்டாக் பண்ணணும், டிஎம்கேவை அட்டாக் பண்ணணும், என்டிகேவை அட்டாக் பண்ணணும். என்டிகேவை அட்டாக் பண்ணுறீங்க சரி, அடுத்த என்டிகே நீங்கள் தானே உங்களுக்கு தெரியுமா? லெட்ஸ் கோ டு தி ஷோ. அத்தினா மீடியான்னு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் புதுசாக டிஜிட்டல் மீடியா ஏஜென்சி ஒன்று தொடங்கியிருக்காங்க. சில வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு பயன்படும்னு இங்கே நான் அதை சொல்கிறேன். டிஜிட்டல் மீடியா சார்ந்து உங்களுக்கு எடிட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போன்ற ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம டிவிக்கே வந்து சமூக வலைத்தளங்களில் ஒன்றா கூடனா என்ன பேசிக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத கேட்போமா? சில விஷயங்கள்லாம், சில வார்த்தைகள்லாம் காது கொடுத்து கேட்க முடியல, அதெல்லாம் பீப் போட்டாச்சு. மற்றதெல்லாம் கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம். பலமும் எல்லாம் உள்ள கட்சிக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. பணபலம் எல்லாம் உள்ள கட்சி எது? தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சி எல்லாமே இருக்குது அந்த கட்சிக்கிட்ட. வேற என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்கே இருக்கு. தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க, நாஸ்தி ஆடுவீங்க. உரசி பார்க்குறாங்களா? கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். விஜய் ஆனமீட் ரைடர் என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். 2026 தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். ஆட்சியை கலைக்கிற மாதிரி, அதுதான் இது கட்சியை கலைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் ஆட்சியை கலைக்கிற மாதிரின்னு சொல்ல வர்றாரு. பாவம் குழந்தை இல்லைங்களா, அதனால கொஞ்சம் இதெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம். இப்ப நான் சொல்றேன், இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கொண்டுட்டு வந்துருவோம். பொத்திக்கிட்டு ஆடுங்கடா, ஊப்பி பொத்திக்கிட்டு பொழைக்கிற ஊப்பி நினைச்சு ஃபுல் ஃபார்ம் உடன்பிறப்புகள். பொத்திக்கிட்டு ஆடுங்கடா, ஊப்பி பொத்திக்கிட்டு பொழைக்கிற ஊப்பி நினைச்சு ஃபுல் ஃபார்ம் பொழைக்கிற நாய்களா, பொத்திக்கிட்டு ஆடுங்க. நீங்களாம் பிச்சை காசு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு மாடு கட்டுற கூலி நாய்களா. 200 ரூபாய்க்கு என்னப்பா கிடைக்கும்? ஒரு வேலைக்கு பிரியாணி வாங்கினா கூட 200 ரூபாய்க்கு மேலே தான்ப்பா விற்கிது. ஏப்பா நீ வேற இவங்க பாஜக காரன் தான் சொல்றானா, அதை தூக்கி சுமக்கிற நீ மோ மண்டையில் என்ன இருக்கும்? நாங்களும் ஒன்னாடா நாய்களா? சீச்சி, நீங்க யாரு? நீங்க டெரர் பீஸ், மனநோயாளிகளடா நீங்க. உங்களை எல்லாம் பார்த்து பேசு. எவன் வந்தாலும் சரி, தேவையில்லாம வாய விடாதீங்க, அறுத்து போட்டுருவோம். அறுத்து போட்டுருவீங்களா? எதை இருக்கிற பவருக்கும் நான் இன்னைக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறோம், புரியுதா? அப்படின்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா நீங்க அப்படி வளர்ந்ததே கிடையாது, சரியா? இனிமேல் எவனாச்சு வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம். இருக்கிறதே ஒண்ணு தானே, எத்தனை பேருக்கு அறுத்து போடுவாத? போடுறதா இருந்தா அறுத்து வாரமா போடுப்பா. வந்து உங்களுக்கு 2026 உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம். சொல்லியா சேகர் பாபு என்ன சொல்ற? மினிஸ்டரியா, சிட்டிங் மினிஸ்டரி வேணையா சொல்ற? சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க என்று சொல்கிறார் என்றால் ரொம்ப ரோலிங் ஆகுது. என்ன அன்னைக்கு பிரச்சனை? சேகர் பாபு என்ன சொல்றாரு சொல்லுங்க. அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு. டேய் விளக்கென்ன, ஸ்டாலின் வேணாப்பா சிஎம்பா வேணாப்பா. மயிர பேசிட்டு இருக்கும் போது மயிர குறுக்க மயிர பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குள்ளாரே சண்டை, குரூப்புக்குள்ளார நான் தான் பேசுவேன், நீ குறுக்க பேசாதன்ட்டு. மற்றவங்களதான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இவனுங்களே உள்ளுக்குள்ளார கடிச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் புலவர்களே பார்த்து கொஞ்சம் சாந்தமாக உரையாடுங்கள். இல்ல நான் என்ன சொல்றேன், ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுடா. யாரு நீ சொல்ற? ஏய் என்னையா, ஏதாவது கான்சிக்வன்ஸ் எல்லாம் யோசிச்சுதான் பேசுறீங்களா? இல்ல நம்மள யாரு கேட்கறதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? சேகர் பாபு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் எத்தனை பேருக்கு தெரியும்?
தமிழ்நாட்டுல 2 பேருக்கு கூட தெரியாதா சேகர் பாபுவ? ஏன்டா 2 பேர் ஓட்டு போட்டு தான் அவர் வந்து மினிஸ்டர் ஆனாரு. என்னடா இது மாதிரி பேச்செல்லாம் பேசுறீங்க? ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதியை பத்தி பேசிட்டு இருக்க. தளபதி எல்லாம் ஏண்டா அவரோட ரீச் என்ன, அவர் அழகு என்ன, அவர் அறிவு என்ன, அவர் டான்ஸ் அண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரபுதேவா கூட காம்படிஷன்ரா. மைக்கேல் ஜாக்சனுக்கு நெக்ஸ்டா பிரபுதேவா கிடையாது, தளபதிரா. நீங்க சொல்லுங்க தலைவா. பணம் பலம் என்ன? பணம் பலம் இல்ல, பணபலம், பணம், மணி. ரசிகர் கூட்டம் என்ன? தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட் வந்து அந்த ரசிகர் கூட்டத்தை அந்த நாய்க்கு இருக்காடா? ஏங்க அரசியல் பத்தி பேசுறீங்களா இல்ல ஃபேன்ஸ் கிளப் பத்தி எது பேசுறீங்களாங்க? எல்லாம் டெக்னாலஜி. தமிழ்நாட்டுல மட்டுமே கோடிக்கணக்கு பேர இருக்காங்கடா ரசிகர்களே. அந்த நாய் சொல்றான், நீ வந்து தளபதி வந்து வெளியே வந்தா யாருக்கு தெரியாது. டேய் நாய, தெரிஞ்சனாதான்டா அவர் ஃபேமஸா இருக்காரு. ஃபேமஸ் ஓகேவா? நீ தெரியாது தமிழ்நாட்டுல உனக்கு 2 பேருக்கு யாரும் தெரியாது. திமுக இருக்கவங்களே உனக்கு நாய் அம்மா கால புழுந்து பிச்சை எடுத்த நாய். என்னங்க ஏதோ ஹிஸ்டரி எல்லாம் பத்தி பேசுறாரு ஐயா? இதெல்லாம் நீங்களே டீல் பண்ணுங்க. ஒரு புரியுதா? அதாவது 2010க்கு அப்புறம் அம்மா கால உளுந்த நாய் அவன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? யாருங்க இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க? எங்க மினிஸ்டருங்க அவரு. என்னங்க இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் டிஎம்கேனா ஏதோ பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்களை மாதிரி தாங்க அவங்களும். உங்களை விட கொஞ்சம் டெரர் பீஸுங்க. நீங்க என்னங்க இவ்வளோ அசால்ட்டா பேசுறீங்க அவரை? மினிஸ்டரு சேகர் பாபு, ஏண்டா நீ வந்து காசுக்காக கட்சி மாறுற நாய் நீ. என்ன இப்படிலாம் பேசுறானுங்க? ஏய் ரொம்ப வெறியர்களா இருக்காங்க அப்பா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நீ வந்து தளபதி பத்தி பேசுறியா? அம்மா கட்சியில அம்மாக்கு அடிமையா வேலை செஞ்ச நாய் நீ. நீ வந்து திமுக இருந்து அடிமை நாய் மாதிரி 200 ரூபா வாங்கிட்டு நீ வந்து தளபதியை பத்தி பேசிட்டு இருக்க. ஏண்டா ஃபர்ஸ்ட் உனையே உனக்கு யாரும் தெரியுமாடா தமிழ்நாட்டுல? ஃபர்ஸ்ட் கேனப்பையில நீ தளபதி பத்தி தெரியல. தளபதி நின்னா ஒரு இடத்துல வந்து நின்னா அந்த கூட்டத்தோட ஏண்டா ஸ்டாலினடா அவரு வெளியே வந்து நின்னா கண்டுக்காம போறதுக்கு. அவர் தளபதிடா. எதையும் தெளிவா யோசிச்சு பொலிட்டிக்கல் டீசன்சி, பொலிட்டிக்கல் டெக்காரம் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். அவர் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாருங்கிற சொல்லுவார் பாரு மயிரே. அது வந்த கூட்ட நெரிசல் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அவர் வராம இருக்காரு வெளியே. அதனாலதான் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் அவர் பிரஸ் மீட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. கூட்ட நெரிசல், மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்ற ஒரு இது. மற்றபடி வேற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. தவறான கண்ணோட்டங்களுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா வெளியே வர மாட்டார். பனையூர்ல இருக்காரு. டேய் மயிறு, அவர் ஏன்டா வெளியே வரணும்? வர வேண்டிய நேரத்தை வருவாரா? அவருக்கு தெரியும்டா. நீங்க யாரா உத்தரவு போடுறது? என் கேள்விதான். அவருக்கு அவர் எப்போ வருவார் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும்டா. நீங்க யாரா உத்தரவு போடுறது? என் கேள்விதான். அவருக்கு அவர் எப்போ வருவார் அவருக்கு தெரியும். அவருக்கு எப்போ வரணும், எப்படி வரணும் எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க அமைதியா இருக்க அப்படின்றாரு இவரு. நான் கூட மரியாதையா சொல்றேன். ரொம்ப அநாகரிகமா பேசுறான் அந்த பையன். நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. இன்னொருத்தவங்க இன்னைக்கு ஒரு இது மட்டும் சொல்லி அவங்க வந்து ஒருத்தவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய மேதாவி. மேயர் பிரியா இருக்காங்கல்ல, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா. சரி, இந்த மேட்டருக்குலாம் நீங்க கருத்து சொல்ல வேணாம்ப்பா. ஏன்னா பிரச்சனை பெரிய லெவல்ல கொண்டு போய் எடுத்துட்டு வந்து தெருவில் விட்டுறாதீங்க நண்பர்களே. அவளே ஒரு வந்து பாத்தீங்களா எவ்வளவு அநாகரிகமா பேச வரானுங்க. இவங்க தான் பெண்களுக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கிறவர்கள். இப்ப இதுக்கே இப்படிங்கிறீங்களே. நிறைய பேசிக்கிறாங்க அந்த ஆடியோவை. ஃபுல்லாலாம் கேட்டா நமக்கு கடுப்பாகும். ஒரு பெண் விஜயை சந்திக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய மகன் மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்குது, இது சார்ந்து விஜய் கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்க வராங்க. பின்னாடி நீ யாரு? நீ ஆளுங்கட்சி ஆளா? நீ எதிர்கட்சி ஆளா? நீ யார் அனுப்பி நீ வந்திருக்க சொல்லு. நீ 200 ரூபா ஊப்பியா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது என்ன வியாதியாடா? இப்படிதான் இவங்க கட்சி மீட்டிங்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு அடிச்சாங்க. அங்கே கமெண்ட்லாம் போய் பார்த்தா ஈவன் 200 ரூபா ஊப்பி, ஈவன் திமுக கொத்தடிமையிட்ட இருந்துட்டு போட்டோம்டா. சரி, திமுக ஆளாவே இருந்துட்டு போட்டோம், திமுக ஓட்டு போடுற திமுகவில் மெம்பராகவே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக ரிப்போர்ட்டர்னு அடிப்பீங்களாடா? ஒரு கேமராமேனு விஜய் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு வர்றாரு. அவர் ப்ரெஸ்ஸு தானே, ஒரு வீடியோ எடுத்து அதை வச்சிடலாம். அவங்களுக்கு என்ன ஆசை? ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, ஒரு பைட்டு. அவங்க முதலாளிங்க அவங்க கொடுக்குற குடைச்சல். ஒரு பைட் எடுத்துகிட்டு வந்துட்டா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. அதனால வராங்க. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தலையெழுத்து அவங்க கிட்ட இருந்து அடி வாங்கணும்ட்டு.
கீழே கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவன் 200 ரூபா ஊப்பி, இவன் கொத்தடிமை, டிவிகே ஃபயர். ஏன்னா உங்களுக்கு என்ன மனநோயாளியாடா நீங்களாம்? ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், இப்படி பண்ணாதீங்க, அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டரு, நாளைக்கு உங்களுடைய புகழ் அவர் தான் வெளியே போய் சொல்லுங்க. யாருமே கையாண்டது கிடையாதுடா, ஆனால் நீங்கள் தான் வித்தியாசமாக கையாளுறீங்க. அந்த லேடி மனு கொடுக்க வந்தாங்க, அவங்க என்ன பண்ணீங்க? எங்களுக்கு தெரியாது அவன் கட்சி பேரு. டிவிகே தளபதி தளபதி. நீ எனக்கு சின்ன குழந்தைங்களாடா? என்ன பேசுறாங்கன்னு அவங்களை பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகையாளர். என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்க விடலன்னா இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டியா? நாம் தமிழர் கட்சிக்காரன் கூட இப்படி இல்லை. அப்புறம் உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர் இருக்கார் பாருங்க, யாரு? ஐயா ஆனந்த் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து இவருடைய கப்பு, விஜய் குடிச்ச கப்பு வந்து ஒவ்வொன்றும் என்ன விலைக்கு போதான் தெரியுமா? வீடியோ பாருங்க. இங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து தளபதியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் கையாலேயே மோரெல்லாம் ஊற்றி டம்ளர் எடுத்து கையில கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த மீட்டிங்ல டம்ளர் வாங்கி வைப்பேன். அந்த டம்ளர் பார்த்தா கிடைக்காது, காணா போயிருக்கோம். என்னன்னு பார்த்தா, தலைவா கோச்சிக்காரு, என் தலைவன் கையில பிடிச்சி அந்த டம்ளரை கொடுத்தாரு, அதனால அந்த டம்ளரை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு. ஏன்னா 10,000 ரூபா ஒன்னால நான் பணம் கொடுத்துறேன்னு அந்த டம்ளர் வரைக்கும் கேட்காதேன்னு சொல்லக்கூடியவங்க தான் எங்களுடைய நிர்வாகிகள். எச்சு கப்பு என்ன விலைக்கு போகுது, இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு கட்சியினுடைய வேலையா? இதெல்லாம் பேசலாமா? இதில் என்ன ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் தான் அடுத்த என்டிகே, அது தெரியுமா உங்களுக்குன்ட்டு? ஏன் அப்படி சொன்னேன்? கட்சியே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டில் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே பெரிய காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் இருக்குமாமே. அண்ணன் சீமான் வேற சொன்னார், காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸ் ஒன்று போட போகிறேன் அந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திமுகவை விமர்சிப்பதில் தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களை காப்பி எடுத்து விட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் பகிரும் வீடியோ இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. சென்னையில பஸ் ஸ்டாண்டு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பேரு, கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, அது கூட இளவு. 5 முறை பேசி நாட்டாண்டு முதலமைச்சரா இருந்து தொலைச்சிட்டாரு, பேரை வைக்கிறீங்க, பரவாயில்ல. சரி, 5 வருஷம் பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்க. சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு யார் பேருன்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால், வரப்போறது இல்ல, வந்தால் உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால், எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது? எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னா, எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? வன்மம் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கொட்டிட்டு போங்க. தயவுசெய்து சண்டை மட்டும் போடாதீங்க, உங்களுக்குள்ளார அடிச்சுக்காதீங்க. எங்களை எவ்வளோ வேணாலும் கடிச்சிக்கோங்க. ஏன்னா நாங்கள் பழக்கப்பட்டவங்க. இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. கடந்த 6-7 வருஷமாக இந்த நாம் தமிழரை வச்சுக்கிட்டு நாங்கள் மேய்க்கிற எரும மாட்டு கதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, விடுங்க, இட்ஸ் ஓகே. அடுத்த ஷோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.